இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. எரேமியா 29:11. ஜெரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the plans I have for you, declares the Lord. Plan to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. உனக்கு நிச்சயமாகவே முடிவை தருவேன், உன் நம்பிக்கையை வீணாக போக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ எதிர்பார்த்திருந்த காரியத்தை உனக்கு செய்யும்படியாக நான் நினைவு கொண்டுள்ளேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு காரியத்தில் முடிவு கிடைக்க வேண்டும் என்று மனதிலே தினமும் ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ எந்த காரியத்துக்காக உன் மனதிலே ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு நிச்சயமாகவே முடிவை கர்த்தர் தருவார். பெதஸ்தா குளத்தின் அருகே அமர்ந்திருந்து தேவதூதன் குளத்தை கலக்கும் போதெல்லாம் உடனே இறங்கி அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 38 வருஷமாய் வியாதியோடு போராடி கொண்டிருந்த அந்த மனுஷனை தேடி இயேசு சென்றார் அல்லவா? 38 வருஷ போராட்டமான வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவன் எதிர்பார்த்திருந்த சுகத்தை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு வாழ்வளித்த இயேசு இன்று உன்னுடைய எதிர்பார்ப்புக்கும் பலனை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தரும் முடிவு அது எப்பொழுதும் தீமைக்கு எதுவான முடிவு அல்ல. அவர் உனக்கு தரும் முடிவு அது உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். வியாதியிலிருந்து உனக்கு விடுதலையை தரும். உன்னுடைய போராட்டங்களிலிருந்து உனக்கு ஜெயத்தை தரும். ஆகவே அவர் அளிக்கும் முடிவை அவரிடத்திலிருந்து விசுவாசத்தோடு சுதந்தரிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்திருக்கும் காரியத்தில் உனக்கு ஒரு முடிவை தருவா. God bless you.